Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஆல் டு ப்ளே ஃபார். இந்த திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தில் ரைடர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்ஃபின் டெலோகேட். இந்த திரைப்படத்தில் வெர்ஜினி எஃபீரா சில்வியா முதன்மை கதை பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஆல் டு ப்ளே ஃபார் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகியான சில்வி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நைட் பாரில். அவங்களுக்கு வந்து 2 மகன்கள். ஒரு மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட 17 வயது எடுத்து, இன்னொரு பையன் வந்து சின்ன பையன் அண்டர் 10 இருக்கான்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 வயசு உள்ள பையன் வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு நாள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இவன் நைட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வீட்டுக்கு போக முடியல சில்வியால். ஸோ அவங்களோட இன்னொரு சன் இருக்காப்பில். ஸோ 2 ஜாக்வர்ஸ்ன்ற பெரியவன், இன்னொருத்தன் வந்து சின்னவன். இப்போது ஜாக்வர்ஸுமே வந்து ஒரு ட்ரம்பட் இதில் வந்து மியூசிக்கல் இதில் வந்து அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வர ப்ராக்டிஸ் வந்து லேட் ஆகுது. அதுக்குள்ளே இந்த சின்ன பையனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரைஸ் பொரிக்கிறாங்க. அந்த ஃப்ரைஸ் சரியாக திரும்ப பொரிக்கும் போது என்ன கேஸை ரைஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு மேலே அது பேர்ன் ஆகிடுது, அவனுக்கு வந்து அடிபட்டுடுது. இப்போ என்னென்னா அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அண்ணனும் வந்து லேட்டாக வரான், அவனும் அண்டர் 18 இருக்கான். ஸோ அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த பையனை சின்ன பையனை எப்படியாவது வந்து எங்கே கூப்பிட்டு போயிடணும். இந்த கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிஸ், அதாவது பசங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் சோஷியல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, சோஷியல் சர்வீசஸ் மூலிமா அந்த பையனை அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிச்சிடுறாங்க. இப்போ அந்த அம்மா தன் பையன்தான் வேணும்னு லீகலாக ஒரு ஃபைட்டை முன்வைக்கிறாங்க. இது எங்கே போய் முடிஞ்சுது? அவங்க அம்மா உண்மையாகவே அவங்க பையனை பார்த்தாங்களா? அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க பையனை மறுபடியும் வந்து சேர்ந்தானா இல்லையா? அவங்க அம்மாவுக்கும் சோஷியல் சர்வீஸ்க்கான ஃபைட் எந்த மாதிரி இருந்தது ஜுடிஷியலா அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. ஆல் டு ப்ளே ஃபார் பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்தாச்சு. பட் ஸ்டில் என்ன இந்த படத்தில் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஐ திங்க் வெர்ஜினா எஃபீரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். சில்வியாவை ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது கச்சிதமான பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த இந்த அந்த சில்வியான்ற ஒரு அந்த தாய் வந்து எப்படிப்பட்டவளாக இருக்கிறா, அவளோட வாழ்க்கை முறை என்ன, அதை அவள் எப்படி வந்து அந்த அது வந்து ரைட்டிங்கில் இருக்குது. பட் அதை திரையில் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்கும் பார்த்தீங்களா, தட் வாஸ் ரியலி சிம்பிள் அண்ட் ரியலி சட்டில் அண்ட் சம்டைம்ஸ் இட் வாஸ் ரியலி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் சட்டில் பிளாஸ்ட், இதுதான் அவங்க பெர்ஃபார்மன்ஸை நான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. ஷி ரியலி ஹோல்ட்ஸ் அ ஹோல் மூவிங்க. நிஜமாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து வெர்ஜினா எஃபீரா. அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெல்ஃபின் டெலோகேட் எடுத்துக்கிட்ட கதை வந்து புதுசு இல்லை. பட் என்னென்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்கன்றது ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். இந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க சரி, ஆனால் ஒரு தாய் ஃபைட் பண்ணுவாங்க சரி, அதை தாண்டி பேக்ட்ராஃப்குள்ளே என்ன மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வராங்கன்ற ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அதாவது இவங்க வந்து அதாவது பட்டும் படாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து போட்டு உடைக்கிறாங்க. இங்கே ஃப்ரான்ஸில் இந்த செக்யூரிட்டி ஏதாவது வந்து சோஷியல் சர்வீசஸ் இருக்குது, ஐரோப்பிய உண்டு, ஃப்ரான்ஸில் ரொம்ப அதிகம் வச்சுக்கோங்க. இவங்க மாதிரி பசங்களை கூப்பிட்டு போயிடுறீங்க, ஆனால் அந்த தாயோட வலின்றது உங்களுக்கு தெரியுது, அது அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க அப்படி வாழ்கிறாங்க. இது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது ஒரு கேள்வியை முன்வைக்குது. அப்படி அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போதே நீங்கள் எங்கடா போனீங்க காப்பாற்றுன்ற கேள்வியை ரொம்ப மறைமுகமாக சாடி கேட்குறாங்கன்றத சொல்லணும். அந்த வகையில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து ஓப்பனாக வெளிப்படாது எந்த இடத்துலையுமே படத்தில், ஆனால் அதை மறைமுகமாக காட்டுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்து ஒரு அதாவது இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து குழந்தைகளை காப்பாற்றுறோம் கொள்கிறோன்னா அப்போ எங்களுக்கு என்ன எங்கள் ஒரு பாயிண்ட் இருக்குன்ற கேள்வி இருக்குது பாருங்கள். அது ரொம்ப பெரிய விஷயமா இந்த படத்தில் பேசப்படுது. அப்புறம் நிறைய விஷயங்கள் நுவான்சஸாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து பேசப்படுது. அதாவது இந்த அம்மா வந்து அந்த முதல் 2 பசங்க, அந்த பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்லுதுங்க, கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்குது. இந்த அம்மாவுக்கு அந்த கோவம் இருக்கும். பட் அந்த முதல் பையனோட பாயிண்ட்டை வந்து இந்த அம்மா அந்த அம்மாக்கிட்ட எங்கேயுமே கோவப்பட மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த அம்மா சின்ன பையன் கோவப்படலை, இந்த அம்மா தனியாக காட்டுவாங்க, டிஸ்டர்ப்டாக தெரிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பையன் கொஞ்சம் கோவம் உள்ள ஆளாக காட்டுவாங்க 2வது பையன். பட் அவங்க அப்படி கிடையாது, அந்த முறை தான் அப்படி. பட் ஆனால் அந்த முதல் பையனை ரொம்ப அழகாக அவங்க வந்து அவனுக்காக விடுற இடங்கள், அது மிக முக்கியமாக ஒரு சீன், ஒரு ட்ரம்பட் சீன். அந்த ட்ரம்பட் சீனை வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டுமா, ஓகே ஃபைன், உனக்கு பிடிக்கலாம் வேணான்னு சொல்கிற இடம். அப்படி அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவான். தட்ஸ் வேர் த மதர்ஹுட் கம்ஸ் இன். அதுதான் ஒரு அம்மா புரிஞ்சுக்கிட்டான் அவங்க பையனை அப்படின்ற பாயிண்ட். இப்போ இந்த பையனை புரிஞ்சிக்க மாட்டாலும் இந்த பையனை வளர்க்க மாட்டாலும் என்னன்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நுவான்சஸாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு படத்தில் பிடிச்சிருந்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வந்துருக்குங்க. இவன் த கிளைமேக்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். அந்த இடத்துல வந்து பெரிய பையன் கேட்பான், நான் வரக்கூடாது அவங்க கூட அப்படின்னு கேட்பான். இல்லைடா, உனக்கு வேறு ஒரு இடம் பார்த்துட்டு, அதாவது நீ வந்து உன் வாழ்க்கையை வந்து தீர்மானிச்சுக்கிட்ட, அங்கே போனால் நீ வெற்றி அடைஞ்சிருவேன், கண்டிப்பாக நான் விட்டு போக போகிறது இல்லை,
ஆனால் உன் வாழ்க்கையை நீ பார்த்ததுனால நான் உனக்கு இப்போ தேவைப்பட மாட்டேன். ஒரு டைலாக் ஒன்று வரும், இது நாட் எவ்ரி நான் உன் கூடவே வரணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒன்று போகிறது இல்லை. சரி, தட் வாஸ் ஒரு மாஸ்டர்ஸாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அதர் அண்ட் இந்த படத்தில் மைனஸ் என்னென்னா, இவ்வளோ இன்னும் அந்த படத்தில் என்ன மைனஸ் என்ன தெரிஞ்சதுன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் இந்த படம் வந்து ஏற்ற இறக்கமாக போய் வந்தது தான். சரி, இந்த மாதிரி படங்களில் ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் ப்ளேன்றது ஓகே, அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. பட் என்னென்னா, ஒரு டயர்ட்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாது. எனக்கு நடுவில் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் க்ரியேட் பண்ணிடுச்சு படம். என்னடா இது டே, இதெல்லாம் பார்த்தது தானே, இதெல்லாம் இந்த சீன்லாம் வேணுமா, வைக்கணுமா, ஒரு அம்மா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்ற ஒரு இடத்துல சொன்னால் போதாது, 4 இடத்துல இதை காமிச்சிக்கிட்டே இருக்கணுமான்ற ஒரு டயர்ட்னஸ் வந்து ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் படம் ஸ்ட்ராங் ஹோல்டாக மேலே மூவ் போகுதுன்னு வைங்க. பட் இந்த இடம் வந்து கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தியது வந்து மிக முக்கியமான மைனஸாக இந்த படத்தில் நான் பார்க்குறேங்க. ஓகே, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்டான் நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அன்சர்டன் ரிகார்டுக்கு நாமினே இருந்தது. அது தவிர்த்து கோல்டன் கேமராக்கும் நாமினே இருந்தது. கோல்டன் கேமரா டெபியூட் ஃபிலிம், இதுதான் அந்த டைரக்டரோட முதல் திரைப்படம். ஓவரால் அந்த படம் அதை தவிர்த்து 2 வின்ஸ் அண்ட் 2 நாமினேஷன் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் ஆல் டு ப்ளே ஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்சபிள் மூவின்றது எனக்கு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ, ரீஜனல் சினிமா வீடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.